தேமுதிக மகளிர் அணி தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். திட்டங்களுக்கும் தமிழகத்தையும் மக்களையும் முன்னேற்றும் திட்டங்களாக தான் இருக்குமே ஒழிய வெறும் கவர்ச்சி திட்டங்கள், இலவச திட்டங்களை கொடுக்கிறோம் சொல்லி மக்களை ஏமாற்ற மாட்டோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அது தலைமை கழகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக கேப்டன் அவர்களால் அறிவிக்கப்படும், வெகு விரைவில் வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதிமுக திமுக ரெண்டு கட்சி தான் கடந்த 50-60 ஆண்டுகளா தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று நான் சொன்னதான், திமுக நல்ல ஆட்சி செய்தோ இல்லையோ வேற வழியில அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதிமுக இந்த 5 ஆண்டு காலையில் பல தடவையும் ஒன்றும் செய்யலைன்றது தெரியும், வேற வாய்ப்பே இல்லாதனால திமுகவுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆல்டர்னேட்டிவ் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கு திமுக அதிமுகவுக்கு உறுதியான மாற்றாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி இன்றைக்கு அமைந்து ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோட, அதுவும் எஸ்பெஷலி இளைஞர்கள், மாணவ மாணவிகள், ஃப்ரெஷ் ஓட்டர்ஸ், நடுநிலை வாக்காளர்களுடைய அமோகமான வரவேற்பை பெற்றிருக்கு. நிச்சயமாக இந்த அணிதான் அந்த திமுக அதிமுக மாற்று அணியா இருக்கும். எங்களுடைய முதல் கொள்கையே லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு அடிப்படை வசதிகள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் தேவை இருக்கோ, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் குடி தண்ணீர் அவசியம், பாதுகாக்கப்பட்ட குடி தண்ணீர், வீடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விவசாயம், நெசவு, வேலை வாய்ப்பு, லஞ்ச ஊழல் இல்லாத நல்ல ஆட்சி என்று டாஸ்மாகில் ஸ்லோவா எல்லாத்தையும் குறைச்சு இந்த தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றுவதுதான் எங்களுடைய கொள்கை. நிச்சயமாக அதை நாங்கள் அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. யார் யார் வரப்போறாங்க என்பதை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும். அதான் நான் சொல்றேன், நான் தனித்தனியா சொல்ல முடியாது. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. யார் வராங்க என்பதை இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள கேப்டனே தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பார். அது எல்லாமே அங்கிருந்து தெளிவா வரும். இப்ப மக்கள் நல கூட்டணி நாங்க உடன்பாடு ஆகுமான்னு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. திடீர்னு வந்ததில்ல. அது மாதிரி எல்லாமே முறையாக பிளான் செய்யப்பட்டு தெளிவாக கேப்டன் அவர்களால் அறிவிக்கப்படும். ஏன்? ஆமா, தேர்தல் விதி. ஆமா, எனக்கும் தெரியும். அது என்ன எத்தனையோ மீட்டிங்ல நான் பேசியிருக்கேன். எதுக்குன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு வேதனையின் வெளிப்பாடு தான். இன்னைக்கு ஓட்டுக்கு காசு வாங்காதீங்கன்னு சொல்ல முதல் கட்சி தேமுதிக தான். அதுல இருந்து மக்கள் தெளிவு அடையணும், அதுல இருந்து வெளியே வரணும், அவங்க புரிஞ்சுக்கணும். வெறும் ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து 5 வருஷத்துக்கு ஏமாத்துறாங்கன்றத நம்ம மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரி சொன்னேன். நான் வேணான்னு சொன்னா நீங்க வாங்காம இருக்க போறீங்களா? அந்த 500 ரூபாய் நிச்சயம் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா இன்னைக்கு 5 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவைகள் இந்த அரசாங்கத்தால செய்யப்பட வேண்டியது எத்தனையோ இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி நான் சொன்னேன். ஆனால் உண்மையிலேயே தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் ஊழலே இல்லாம நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கப்ப ஓட்டுக்கு காசு கொடுக்கறத நாங்க ஊக்குவிப்போமா? மக்களை வாங்குன்னு சொல்லுவோமா? கிடையாது. அது மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அவங்க லாங்குவேஜ்லயே அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொன்னேன். நிச்சயமா. ஏன்னா நீங்க பிரஸ் பீப்புள், உங்களுக்கே தெரியாதா இந்த 5 வருஷத்துல என்ன டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்க அப்படிங்கறத உங்ககிட்டயே கேள்வியா நான் வைக்கிறேன். ஏன்னா நேற்று நான் சொன்னதான், மழை வெள்ளம் வரும்போது தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் உட்பட பல மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு. டாஸ்மாகால இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கு போயிருக்கு. என்ன இன்னைக்கு அவங்க குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டுன்னு வச்சாங்க. அதாவது உலகத்துல இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இங்க கொண்டு வர போறோம். எல்லாமே வெறும் அறிவிப்பு. எந்த இண்டஸ்ட்ரீஸ் இங்க வந்திருக்கு, யாருக்கு Thank you.